இலகு வழியில் இங்கிலீஷ். அனைவரும் வாய் விட்டு ஈஸியா சரளமா இங்கிலீஷ் சட்டென பேசுட ஒரே ஒரு வழி பயிற்சி தாங்க. நாம் அன்றாடம் பேசிடும் வாக்கியங்கள் தினம் 10 பார்த்துடலாம். வீடியோ பார்வையிடும் அனைவரும் வாய் விட்டு சொல்லி பாருங்க. கூச்சப்படாதீங்க. தவறாம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சது தானே அப்படின்னு அலட்சியம் பண்ணாதீங்க. மேலும் இதே மாதிரியான வீடியோக்களை பார்வையிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்போதான் உங்களை சுற்றிலும் ஆங்கிலம் பேசக்கூடியவர்களை நீங்களே உருவாக்கிட முடியும். இலகுவா பயிற்சி பண்ணிடலாம். Come on, let's start the practice. அப்படியா நினைக்கிறாய்? இது எப்படி ஆங்கிலத்துல கேட்போம்? Is that how you think? Is that how you think? அப்படியா கேட்கிறான்? இது எப்படி சொல்வோம்? Is that how he asked? Is that how he asked? அப்படியா செய்கிறான்? Is that how he does? Is that how he does? அப்படியா சொன்னாள்? Is that how she said? Is that how she said? முடிந்தால் வா. அதாவது ஏழுமண்டா வா. எப்படி சொல்வோம்? Come if possible. Come if possible. முடிந்தால் சமையுங்கோ. Cook if possible. Cook if possible. முடிந்தால் வாங்கிக் கொள்ளுங்கள். ஏழுமண்டா எப்படி சொல்வோம்? Buy if possible. Buy if possible. முடிந்தால் கேட்டுப்பார். இது எப்படி சொல்ல வேண்டும்? இப்பவே கமெண்ட்ல சொல்லுங்க. வெரி குட். வேற என்ன சொல்ல? What else to say? What else to say? வேற என்ன செய்ய? What else to do? What else to do? வேற என்ன வாங்க? எல்லாருமே கூட சேர்ந்தே கேட்டு பாருங்க. What else to buy? What else to buy? வேற என்ன கொடுக்க? வேற என்ன தர? இது எப்படி கேட்போம்? What else to give? What else to give? வேற என்ன எடுத்து வர? What else to bring? What else to bring? வேற என்ன சமைக்க? What else to cook? What else to cook? அப்படின்னா வேற என்ன எழுத? இது எப்படி கேட்கலாம்? இப்பவே கமெண்ட் பண்ணிடுங்க. Well done. யாராவது உங்களுக்கு பிடிக்காத மாதிரி நடந்து கொண்டா, செயல்பாடுகளை செய்தா, அவங்கள்ட்ட என்ன கேட்போம்? இப்படியா நடந்து கொள்வாய்? இது எப்படி ஆங்கிலத்துல கேட்கலாம்? Is this how you behave? Is this how you behave? எங்கூட சேர்ந்து கேட்டு பாருங்க. Is this how you behave? நீங்க யாருக்காவது ஏதாவது ஒன்ற கற்றுக் கொடுக்குறீங்க, பழகி கொடுக்குறீங்க. அப்போ என்ன சொல்வோம்? எப்படி செய்யறேன்னு பாரு. இதை எப்படி சொல்வோம்? See how I do it. See how I do it. சின்னாக்களுக்கு எழுத காட்டி கொடுக்கீங்க. என்ன சொல்லுவோம்? எப்படி எழுதுறேன்னு பாரு. See how I write it. See how I write it. யாருக்காவது ஏதாவது வெட்டி காட்டி கொடுக்குறீங்க. It may be vegetables or cloth, whatever it is. என்ன சொல்வோம்? எப்படி வெட்டுறேன்னு பார். See how I cut it. See how I cut it. ஏதாவது ஒன்றை ஒழுங்குபடுத்துறீங்க. அப்போ எப்படி ஒழுங்குபடுத்துகிறேன் என்று பார். இது எப்படி சொல்வோம்? உங்க எல்லாருக்குமே தெரியும். எங்கூட சேர்ந்தே சொல்லுங்க. See how I arrange it. See how I arrange it. நீங்களும் இதையே செய்யலாம். இதை எப்படி சொல்வோம்?
அதாவது நீங்களும் இதையே செய்ய முடியும் என்பதை சொல்ல போகின்றோம். You can also do the same. You can also do the same. அவளும் இதையே செய்ய முடியும். இதே மாதிரி அவன் செய்ய முடியும். எப்படி சொல்வோம்? She can also do the same. She can also do the same. அவர்களும் இதையே செய்யலாம். அவங்களும் இதே போல இப்படியே செய்யலாம். இதை எப்படி சொல்ல வேண்டும்? இப்பவே கமெண்ட்ல சொல்லிடுங்க. Well done. நீங்களும் இதையே பாவிக்கலாம், பயன்படுத்தலாம். இது எப்படி சொல்வோம்? You can also use the same. You can also use the same. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. You can also use the same. அவர் நினைச்ச மாதிரி நடந்துச்சு. இது எப்படி சொல்வோம்? It happened as he thought. It happened as he thought. அவர் சொன்ன மாதிரி நடந்துச்சு. இது எப்படி சொல்வோம்? It happened as he said. It happened as he said. நாம் பேசிக்கொண்டது போல நடந்துச்சு. பேசிக்கொண்டது போல பேசி 2 பேர் கலந்துரையாடுறீங்க, அதே போல நடக்குது. இது எப்படி சொல்வோம்? It happened as we discussed. It happened as we discussed. அவ எதிர்பார்த்த மாதிரி நடந்துச்சு. இதை எப்படி சொல்வோம்? It happened as she expected. It happened as she expected. அவர் சொன்ன மாதிரியே நடக்குது. அதாவது அவர் என்ன சொன்னாரோ அதே போல அப்படியே எந்தவித சின்ன மாற்றமும் இல்லாம நடக்குது. It happens exactly as he said. It happens exactly as he said. அவங்க விரும்பியபடி அது நடந்தது. இது எப்படி சொல்வோம்? It happened as they wanted. It happened as they wanted. நான் கனவு கண்டது போல நடந்துச்சு. இது எப்படி சொல்ல வேண்டும்? இப்பவே கமெண்ட்ல சொல்லிடுங்க. Well done. நான் பயத்தால தான் அதை செஞ்சேன். இது எப்படி சொல்வோம்? செய்தேன். இறந்த காலம் I did it. காரணம் என்ன? Because of fear. I did it because of fear. பயம் காரணமாக அதை தெளிவுபடுத்த விரும்பினேன். நான் ஏன் அப்படி செய்தேன்றதுக்கு காரணத்தை தெளிவுபடுத்த விரும்பினேன். I wanted to clarify because of fear. I wanted to clarify because of fear. பயத்தினால் தான் அதை உடனே வாங்கினேன். I bought it instantly out of fear. I bought it instantly out of fear. யாருமே கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. I bought it instantly out of fear. அவளுக்கு புரிய வைத்தேன். யாருக்காவது ஏதாவது விளங்கலைன்னா நாங்க என்ன செய்வோம்? விளங்க வைப்போம், புரிய வைப்போம். I made her understand. I made her understand. அவனுக்கு புரிய வை. Make him understand. Make him understand. அப்படின்னா அவளுக்கு புரிய வை. இதை எப்படி சொல்லலாம்? இப்பவே கமெண்ட்ல சொல்லுங்க. Well done. அப்படி செய். இது எப்படி சொல்வோம்? Do so. Do so. அப்படி சொல். ஏதாவது சொல்லி கொடுத்து அதே மாதிரி சொல்றோம். Say so. Say so. அப்படி கேள். Ask so. Ask so. அப்போ அப்படி செய்யாதே. இது எப்படி சொல்வோம்? Don't do so. Don't do so. Or
Don't do like that. Don't do like that. அப்படி சொல்லாதே. Don't say so. Don't say so. Or don't say like that. Don't say like that. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. Don't say so. Or don't say like that. இப்போ அப்படி கேட்காதே என்பதை எப்படி சொல்லலாம் என்று இப்பவே கமெண்ட் பண்ணுங்க. வெரி குட். இவ்வளவு நேரமும் கேட்கப்பட்ட வினாக்களுக்கு உடனுக்குடன் கமெண்ட் பண்ணி இருக்காவிட்டால் இப்போது கமெண்டில் தயக்கம் ஏதுமின்றி விடைகளை கொடுங்கள். பிராக்டிஸ் மேக்ஸ் யூ பெர்ஃபெக்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க. மற்றவர்களும் பயனடைய ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல் மேலும் வீடியோக்களை பார்வையிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். Thank you for watching.